எவ்வளவு க்ளோஸா ஆண்டவருக்கு இருக்கிறேன், ரொம்ப நல்லது. ஆனால் எந்த நேரத்திலையும் ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடாது. மோசையை போல ஆண்டவரை முகமாய் பார்த்த ஒரு தீர்க்கதரிசி இருந்ததில்லை. மோசையை போல ஆண்டவரோடு உறவாடிய ஒரு தேவ மனிதன் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட மோசே ஒரு தவறு செய்துட்டான், ஆண்டவர் கோபப்பட்டார். ஏன் தெரியுங்களா ஆண்டவர் அப்படி கோபப்பட்டாரு? ஏன்னா ஆண்டவர் மோசை அவ்வளவு நேசிச்சாருங்க. He loves him so much. தன்னை நேசிக்கிற புத்திரனை கர்த்தர் சிட்சிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் எங்கூட பேசுறாரு, வசனத்தோட பேசுறாரு, என்னை கரெக்ட் பண்றாரு. நான் காரணம் இல்லாம கோபப்படுறேன், என்னை ஆண்டவர் உணர்த்துறாரு. நான் காரணமே இல்லாம என் குடும்பத்துல இல்ல வேலை இடத்துல எங்கேயோ காரணம். உங்க கோபத்துக்கு ஒரு காரணம் இருக்கணுங்க. ஒரு வாரத்துல 3 தடவை 4 தடவை நான் கோபப்படுறேன். You have to check yourself. கரெக்ட் பண்ற கோபமா இருக்கணும், குற்றம் கண்டுபிடிக்கிற கோபமா, எதெடுத்தாலும் குறை சொல்ற கோபம் ஒண்ணுக்காகாது. நீங்க படுற கோபம் மற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரணும். பாஸ்டர், இது புது வெளிப்பாடு இருக்குது, கோபம் சந்தோஷத்தை கொண்டு வரணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியணும் என் மேல அக்கறையா கோபப்படுறாரு. அது அப்படித்தான் மோசே இடத்துல அக்கறையா கோபப்படுற ஆண்டவர். நான் எவ்வளவு தூரம் நீ சொன்ன, கண்மலை கட்ட பேசும் தானே சொன்னேன், நீயே அடிச்ச, நீ போறதுல உள்ள அப்படின்ட்டார். ஆனா பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறவரு. வேதம் சொல்லுகிறது, மோசேயை ஆண்டவர் தான் புதைத்தார். புதைக்கப்பட்ட மோசே எங்க போச்சான்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் அவ்வளவு நேசிக்கிறவர். ஏன் கோபப்பட்டார்னா நேசம். இன்னைக்கு நீங்க ஆண்ட இடத்துல சொல்லணும், ஆண்டவரே நான் உங்களை ரொம்ப நேசிக்கிற ஆண்டவரே, நீங்க என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லலாம். உரிமை. ஆண்டவர் ஒரு டிசிப்ளினை எதிர்பார்க்கிறாருங்க. நான் எல்லாத்தையும் கையில கொடுக்கிறேன், முழு அதிகாரத்தை I'm giving you the whole dominance. நான் சொல்றத நீ கேட்கறியா? அதை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு, கேட்கலையே. இன்னைக்கு நம்ம நல்லா பார்க்கணும், அப்பா என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார். நான் கோபப்படுறேன், ஆனா அதுல ஒரு அர்த்தம் இருக்குதா? ஒருவேளை கடந்த வாரங்கள்ல ஏதாவது நீங்க கோபப்பட்டிருக்கலாம், பிள்ளைகளிடத்துலையோ, கணவனிடத்துலையோ, மனைவி இடத்துலையோ, நண்பர்களிடத்துலையோ. அது காரணமெல்லாம் கோபமா இருந்தா முதலாவது உங்க மனசுல நீங்க அதை சரிப்படுத்தி கொள்ளுங்க. முடிந்தா அவங்களுக்கு சாரி சொல்லுங்க, இல்லாட்டி உங்க மனதுல சரி பண்ணி ஃபியூச்சர்ல வரும் பொழுது இது நடக்காம நான் பார்த்துக்கணும். ஏன்னா அப்படி நம்ம பார்த்து பண்ணுகிற பொழுது ஆண்டவரை கோபப்படுத்த மாட்டோம்.